சகோதர உணர்வும் பகுத்தறியும் திறனும் தான் தமிழ்நாடு என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து மத மக்கள் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக வாழ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் கடைகட்டி உள்ள நிலையில் நெல்லை டக்கரமாள்புரத்தில் நடைபெற்ற மனிதநேய கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி அரங்கின் நுழைவாயிலில் சாண்டா உடை அணிந்த குட்டீசுகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். விழாவில் முதலமைச்சரை வரவேற்று கல்லூரி மாணவர்களின் நடன மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் குடிலை முதலமைச்சர் திறந்து வைத்தார். குடில் என்றாலே அன்பின் வெளிப்பாடு. முதலமைச்சருக்கு நினைவு பரிசு மற்றும் செங்கோல் வழங்கப்பட்டது. அனைத்து மத தலைவர்கள் முதல்வருக்கு மகுடம் வழங்கி சிறப்பித்தனர். திராவிட மாடல் ஆட்சி 2.0 மூலம் நல்லாட்சியை நமக்கு அளிக்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைய விழாவில் சிறப்பு செய்யப்படுகிறது. கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து வாழ்த்து கூறினார். மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து மத மக்களும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றார். சகோதர உணர்வும் பகுத்தறியும் திறனும் தான் தமிழ்நாடு என குறிப்பிட்டார். இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற மக்களை எதிரிகளாக பிரிச்சு வைக்கலாம்னு பலர் யோசிக்கிறாங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதத்தின் பேரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டுறாருன்னா அவரை சந்தேகப்படுங்க, கவனமா இருங்க. ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்ற பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய அவர் மத்திய பாஜக அரசு சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் அரசு என விமர்சித்தார். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் அழக வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது. நாட்டின் பன்முகத்தன்மையை பாஜக சிதைக்க முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்லை கேட்டாலே வெப்பங்க கசக்குது அவங்களுக்கு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடிக்கிறாங்க. நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிளானை செயல்படுத்த நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜகவோட நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு. நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்க பாஜக பல்வேறு முயற்சிகளை செய்வார்கள் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அத்தனை முயற்சிகளையும் முறியடித்து வெற்றி பெறுவோம் என சூளுரைத்தார். இதனிடையே ராமநாதபுரம் மூக்கையர் கிராமத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த தேவாலயம் புனரமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 4 அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார்.